பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களையும் வாழ்த்துகிறேன். லூக்கா 19 அதிகாரத்தில் வாசிக்கும்போது, எரிகோ என்ற பட்டணத்தில் சகையு என்கிற மனிதன், அவன் ஐஸ்வர்யவான், ஆயக்காரருக்கு தலைவன். பணம் இருந்துச்சு, பதவி இருந்துச்சு, ஆனால் நிம்மதி இல்லை. பணம் பதவி சமாதானத்தை தராது, அது நிம்மதியை தராது. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க, பணம் வந்துட்டா நிம்மதி வந்துடும், பதவி வந்துட்டா நிம்மதி வந்துடும். வராது, இருக்கிறதும் போயிடும். பணம் அதிகமாச்சுன்னா அதனால் பணமோ அந்த பதவியோ ஒரு மனிதனுக்கு நிம்மதியை தராது. சகைக்கு நிம்மதி இல்லை, அவனுக்குள்ள ஒரு வெறுமை. அதனால் அவன் தேட ஆரம்பிக்கிறான், இறைவனை தேடுகிறான், சமாதானத்தை தேடுகிறான். அப்போ தான் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். எனக்கு ஒரு நிம்மதி வேணும், சமாதானம் வேணும், இந்த இயேசுவாவது எனக்கு தருவாரா, நான் அவரை பார்க்கணும் அப்படின்ற ஆசை உண்டாகிறாரு. இயேசு அந்த நாளில் எரிகோ பட்டணத்தின் வழியாய் கடந்து போகிறார் என்ற செய்தியை கேட்டு, அவன் குள்ளனா இருந்ததுனால ஜனக்கூட்டத்துக்குள்ளே இயேசுவை பார்க்க முடியலை. இயேசு இந்த வழியாக தானே வருவார், நீ முன்னால் ஓடி ஒரு மரத்தில் ஏறி உட்கார்ந்துருக்கிறான், காட்டத்தி மரம். அந்த மரத்தில் ஏறி உட்காந்து இயேசு இங்கே தானே வருவார்னு பார்க்குறான். இயேசு மரத்து மேலே உட்காந்து பார்க்க முடியுமா? முகம் தெரியுமா? தெரியாது. ஆனால் இயேசு தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தினார், அண்ணாந்து பார்த்து. ஆண்டு பாருங்கள், லூக்கா 19 அதிகாரத்தில் இருக்கு. இயேசு அண்ணாந்து பார்த்து பேர் சொல்லி கூப்பிட்றார், சகைவே கீழே இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் அப்படின்னு இயேசு சொல்கிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். ஒரு மனுஷன் வீட்டில் இயேசு நான் வந்து தங்குறேன்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு ஆச்சரியம் இல்லை? அவர் எவ்வளோ பிஸியாக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற ஆண்டவர் சகையை பார்த்து சொல்ல, சகையும் வீட்டில் வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லலை. உன் வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் வந்துட்டு உன்னை ப்ளஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படி சொல்லலை. ஐ எம் கோயிங் டு ஸ்டே அட் யுவர் ஹோம், உன் வீட்டில் நான் தங்க போகிறேன். அவனுக்கு நம்பவே முடியல. ஏனென்றால் அந்த ஊர் மக்கள் அவனை பாவின்னு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அவன் வரி வசூலிக்கிற அந்த அதிகாரியாக இருந்ததுனால அநியாயமாய் வரி வசூல் பண்ணி மக்களை வந்து கொடுமைப்படுத்தினதுனால, ஏமாற்றி கொண்டு இருந்ததுனால எல்லாரும் அவனை வெறுத்தாங்க. அந்த நாட்டில் ரோமருடைய ஆட்சி காலம். இவன் ஒரு யூதன். யூதர்கிட்ட வரி வசூலித்து ரோமர்களுக்கு பணம் கட்டி வந்தான். அதாவது நம்முடைய வெள்ளைக்காரங்க நம்ம ஆட்சி பண்ணும்போது அவங்க கவர்மெண்ட்டில் வேலை செய்தவங்கள இப்படி வெறுப்பலாம், அதை மாதிரி மக்கள் எல்லாம் அவனை வெறுத்தாங்க. அந்த ஊர் மக்களையும் ஏமாத்துறவன், அந்நியர்களுக்காக வேலை செய்கிறான் அப்படின்னு அவனை பாவின்னு ஒதுக்கி வச்சுருந்தாங்க. யாரும் வீட்டுக்கு போக மாட்டாங்க, யாரும் அவன்கிட்ட பேச மாட்டாங்க. ஆனால் வெறும் பணம் இருந்துச்சு, பதவி இருந்துச்சு. அதான் அந்த உள்ளத்தில் வெறுமை. இப்போ இயேசு சொல்கிறாரு, நான் அவன் வீட்டில் தங்குறப்பான்னு சொல்கிறார். என் வீட்டில் தங்குறாரா? அவரை பார்த்தா போதும் நீ வந்து என் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறாரு. ஆச்சரியம். வேகமாக இறங்கி வந்தான், எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரேன்னு கூட்டிகிட்டு போகிறான். அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, போயும் சகையை வீட்டுக்கு இயேசு போகிறாரு. அவன் தான் இந்த ஊர்லேயே பாவி, துன்மார்க்கன், பணம் சம்பாதிச்சு ஏமாற்றி சம்பாதிக்கிறவன். அவன் வீட்டுக்கு போய் இயேசு போகிறாரு. இவர் என்ன தீர்க்கதரிசியா? இவர் என்ன கடவுளா? ஒரு பாவி வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஜனங்க, காதுபட பேசுகிறாங்க. சகைவு பாவியான மனுஷன் அல்லவா, இவன் வீட்டுக்கு எப்படி இயேசு போகலான்ற மாதிரி பேசுகிறாங்க. இயேசு அமைதியாய் போகிறார். அவர் பாவிகளின் சிநேகிதன். ஊர் மக்கள் உங்களை பாவின்னு சொல்லலாம், எல்லாரும் உங்களை புறக்கணித்து தள்ளலாம், உன் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன், நீ ஒரு துன்மார்க்கன்னு சொல்லலாம். இயேசு சொல்லுவார், நான் வர்றேன், உன் வீட்டுக்கு நான் வர்றேன், நான் வந்து தங்குறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். அவன் பாவின்னு ஊர் மக்கள் ஒதுக்கி இருந்தாலும் இயேசுவுக்கு தெரியும். ஆனால் இயேசு பாவிகளையும் நேசிக்கிறவர், யாரையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. நான் உன்னை நேசிக்கிறேன் சகையோ. உங்கள் உள்ளத்தில் கூட நினைக்கலாம், எங்கள் வீட்டுக்கு வருவதற்கு எனக்கு ஒரு தகுதியும் இல்லை, நாங்கள் பாவியான மனுஷர்கள், நாங்கள் வந்து பல தவறு செய்துட்டோம். நான் இயேசு சொல்கிறார், இல்லை என் பிள்ளைகளே, நான் உங்களை நேசிக்கிறேன், உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறேன், நான் வர உங்கள் வீட்டுக்கு என்ன ஆண்டவர் சொல்லுகிறார். சகையை அழைத்து கொண்டு போகிறான். ஊர் மக்கள்லாம் அப்படி சொல்கிறாங்க. உடனே சகையை நின்று சொல்லுகிறான். என்ன சொல்கிறான் பாருங்கள். சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப கொடுக்கிறேன் என்றான். அவன் சொல்கிறான் பாருங்க, ஆண்டவரே, ஆஸ்தி நிறைய இருக்குது எனக்கு, ஆனால் நிம்மதி தான் இல்லை, அதனால் பாதி ஆஸ்தி ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். சொத்தில் பணத்தில் பாதியை ஏழைகளுக்காக கொடுத்துட்றேன்.
யாருக்கிட்டையாவது நான் ஏமாற்றி பணம் வாங்கியிருந்தா, சம்பாதித்திருந்தால் 4 மடங்காக திரும்ப கொடுக்குறேன். 1000 ரூபா ஒரு ஆட்டை ஏமாத்திருந்தா 4000 திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது தன்னுடைய தவறை, தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கையிடுகிறான். பாருங்களேன், இயேசு அவனை பார்த்து, சகையோ எல்லாரும் பார்த்து என்ன சொல்கிறாங்க கேட்டியா? ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடுத்துரு, யார்கிட்டையாவது அநியமாக வாங்கினா திருப்பி கொடுத்துரு அப்படி சொன்னாரா? இயேசு ஒன்றுமே சொல்ல. உன் வீட்டுக்கு வரேன்னாரு. இயேசு வந்துட்டாலே அவருடைய பிரசன்னமே நம்முடைய பாவத்தை உணர வைக்கும். அவருடைய பிரசன்னமே நம்மை பரிசுத்தமாக்கி விடும். அப்போ தான் இயேசு சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இந்த வீட்டுக்கே ரட்சிப்பு வந்துட்டுப்பா அப்படின்னு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். அவருக்கு பெரிய சந்தோஷம், பெரிய ஒரு மகிழ்ச்சி. எல்லாரும் என்னை புறக்கணிச்சாங்க, இயேசு என்னை ஏற்றுக்கொண்டார். எல்லாரும் என் வீட்டுக்கு வராமல் என்னை ஒதுக்கி வச்சாங்க, இயேசு என் வீட்டுக்கு வந்துட்டார். எல்லாரும் என்னை பாவின்னு குற்றப்படுத்தினாங்க, இயேசு எந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்ற ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். இதான் பெரிய ஆசீர்வாதம், வீட்டுக்கு ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை. பாருங்க, 4 தனியாக திரும்ப கொடுக்குறேன்றான். ஏன்? 1000 ரூபா வாங்கியிருந்தா 1000 ரூபா திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம்ல. 4000 திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறானே, என்ன காரணம்? நான் வட்டிக்கு மேலே வட்டி போட்டு அவங்கள கொடுத்துட்றேன். ஏன்னா அது சாபம். அந்த சாபம் மாறணுமானா அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த கோபம் மாறணும். என்று அநியாயமாக ஏமாற்றி வாங்கிட்டானே அப்படின்னு சொல்கிறவங்க, எனக்கு 4 மடங்காக திரும்பி தந்துட்டான், சகையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தணும். அந்த சாபம் ஆசீர்வாதமாக மாறணும். அதற்காக காரியத்தை சரிப்படுத்துகிறான். உங்கள் குடும்பத்தில் கூட ஏதாவது சரிப்படுத்த வேண்டிய காரியம் இருந்தால் சரிப்படுத்திடுங்க. யாருடையாவது சொத்துக்கள், பொருட்களை நீங்கள் அபகரிச்சிருந்தால் திருப்பி கொடுத்துருங்க. யாருடையதும் உங்கள் கூட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. மற்றவங்க பொருள், மற்றவங்களுடைய செல்வம், மற்றவர்களை ஏமாற்றி உங்கள் வீட்டுக்குள்ளே எதுவும் வரக்கூடாது, அது சாபமாகிவிடும். அதனால் இயேசு வந்துட்டா அதெல்லாம் அப்படியே மாறுகிறது. பாருங்கள், இன்றைக்கு இயேசுவே எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் கூட நீங்கள் தங்கி இருங்க அப்படின்னு கூப்பிடுங்க. எங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கணும் அப்பான்னு சொல்லுங்கள், உங்கள் வீடே மாறிடும். இயேசு உங்கள் வீட்டில் உலாவி வந்தான்னு வைங்க, எல்லாம் மாறிடும். உங்களுடைய வீட்டில் இருக்கிற சூழ்நிலை மாறிடும். சண்டைகள், முறுமுறுப்பு எல்லாம் போயிடும். பிள்ளைகள் கீழ்ப்படி ஆரம்பிச்சிருவாங்க. மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிவாங்க. புருஷன் மனைவியை நேசிப்பாங்க. முறுமுறுப்பு, சண்டை இருக்காது. சமாதான, சந்தோஷம். இயேசு வந்துட்டாலே அந்த சூழ்நிலை, அட்மாஸ்பியர் மாறிடும். அதனால் இயேசுவே எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும், எங்கள் கூட இருக்கணும்னு கேளுங்க. சகை வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு தருவார். ஜெபிக்கலாமா? என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிப்பீங்களா? ஜெபிக்கலாம். இயேசுவே, சகை வீட்டுக்கு வந்தவர் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்களோட தங்கியிருங்க, எங்களையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு கேளுங்க. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. சகை வீட்டுக்கு நீர் வந்தபோது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆசீர்வதித்தீரே. இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ரட்சிப்பின் சந்தோஷம் வரணும். பாவங்கள், சாபங்கள் குடும்பத்தை விட்டு ஒழியணும். ஆண்டவரே, மன குழப்பங்கள், டிப்ரெஷன், மன அழுத்தங்கள், வேதனைகளை கொண்டு வருகிற எல்லா சாப கிரியைகளும், சாத்தானுடைய வல்லமைகளும் அழிக்கப்படணும். இன்று முதல் இந்த வீட்டுக்குள்ள சமாதானம், நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகணும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். சகை வீட்டுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்த ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுத்த மகிழ பண்ணும். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். சந்தோஷம் புரண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிரசன்னம் என்றும் இந்த வீட்டில் நிலைத்திருக்கட்டும். இந்த பிள்ளைகள் செய்வதில் வாய்க்க பண்ணும். ஆண்டவரே, அவருடைய கடன் பிரச்சனைகள் நீங்கட்டும். பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். வருமானங்கள் பெருகட்டும். வேலையில், தொழிலில், பிஸ்னஸில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும். அவள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அருளி மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் என்று மன்றாடுகிறேன். இன்றைக்கு அவள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் மாற்றத்தை காண செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், உங்களை ஆசீர்வதித்து விட்டார். உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்துட்டார்ல, இனிமே அவ்வளோதான், எல்லாம் மாறிடும். சந்தோஷமாக இருங்க, ஆண்டவரை துதிங்க. தினமும் உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணணும். தினமும் குடும்ப ஜெபம் பண்ணணும். ஒரு 20 நிமிஷம்தான் ஆகும். குடும்பமாக உட்காருங்க, 2 பாட்டு பாடுங்க. பைபிள்லேருந்து ஒரு அதிகாரத்தை ஆளுக்கு 5 வசனமாக வாசிங்க.
ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. நம் தேசத்துக்காக, உங்கள் கிராமம் பட்டணத்துக்காக, சபைகளுக்காக, எழுப்புதலுக்காக, தலைவர்கள், பிரதமர், முதல்வர் எல்லாருக்காக ஜெபிங்க. கடைசியில் உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு நிலைத்திருக்கும். ஆமேன்.